வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 3ஆம் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினான். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாருங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முமாறி பெய்து. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முமாறி பெய்து. ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான் மருகளோருமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகம் கோர தமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பரும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.
கண்படுப்ப தூங்குவளை போதில் ஒரே வண்டு கண்படுப்ப நீங்காதே புக்கிருந்து சீர்த்த மூலை பற்றி நீங்காதே புக்கிருந்து சீர்த்த மூலை பற்றி வாங்க குடம் நீரைக்கும் வள்ளல் பெரும் பசுகள் வாங்க பெரும் வளைக்கும் வள்ளல் பெரும் பசுகள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோரெம்பாவாய் நீங்காத செல்வம் அழகான இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் இந்த உலகையே அளந்த அந்த பரந்தாமனை மலர்கள் சாட்சி வழிபடும் முன் நீராட வேண்டும். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மும்மாரி மழை பொழிந்து வயல்கள் செழித்து மீன்கள் மகிழ்ந்து மலர்களின் வண்டு தேன் குடித்து வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை சுரந்து என்றென்றும் வற்றாத செல்வத்தை தரும் இந்த விரதம் இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்வும் மாறிய பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்வும் மாறிய பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுத்த தேங்காத புக்கிருந்து சீத்த முலை பற்றி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுத்த தேங்காத புக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்குப் பன்னு திருப்பாவைப் பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. பெரியாழ்வார் திருமகளாய் அவதரித்த ஆண்டாள்
தன்னை ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு பாவை நோன்பை தொடங்கியிருக்கிறாள். அதிலே முதல் பாசுரத்திலே நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடி யார் யாரெல்லாம் வரலாம் என்று அந்த விஷயத்தை தெரிவித்தாள். இரண்டாவது பாசுரத்திலே இந்த நோன்பை தொடங்கி இருக்கிற நாம் செய்ய வேண்டியவை யாவை, தவிர வேண்டியவை யாவை என்று தெரிவித்தாள். மூன்றாவது பாசுரத்திலே இன்றைய தினம் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த நோன்பு நாம் நோற்றால் நாட்டாருக்கு கிடைக்கப் போகின்ற பலன் என்ன என்பதை தெரிவிக்கப் போகிறாள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானையே எல்லாமுமாக பத்தினவர்கள். இவர்கள் லௌகீக சுபிக்ஷங்கள் இதை பற்றி நாம் பெருசாக கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஆண்டாள் போய் இதை ஒரு பெரிய நீங்காத செல்வம் நிறைந்து என்று இதை ஒரு பெரிய பலனாக தெரிவிக்கிறாளே, இது எப்படி பொருந்தும் என்றால், இதெல்லாம் நம்ம இத்தனை நாள் கண்ணனோடு சேர விடாமல் தடுத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது சேர விட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக அவர்களுக்கு வேண்டிய இந்த லௌகிக சுபிக்ஷங்களும் நன்றாக வரட்டும் என்று இந்த பாசுரத்திலே அந்த பலனை சொல்லுகிறார்கள். இந்த பாவை நோன்பை நோற்றால் என்ன நடக்கப் போகிறது என்று. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகயலுகளா பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நிறைந்தேலோரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடினால் நீங்காத செல்வம் நிறைந்து, இதுதான் கருத்து. முதலிலே ஒரு விவாவதாரத்தை இங்கே பாடுகிறார். அது எந்த அவதாரம் என்னால் வாமனாவதாரம், திரிவிக்ரமாவதாரம். என்ன வாமனனாக பிறந்து மகாபலியினிடத்திலே 3 அடி மண் யாச்சித்து அவனிடத்திலே அந்த மண்ணை பெற்றவுடனே அவன் உலகங்களை எல்லாம் அளந்தானே, அந்த சரித்திரத்தை இங்கே முதலிலே பாடுகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன். எங்கே மகாபலியிடத்திலே தானம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று வந்தான். இப்போ வந்த பொழுது ரொம்ப வருத்தத்தோடு பனிப்பட்ட மூங்கில் போலே சாய்ந்திருந்தானாம் எம்பெருமான். ஆனால் எப்பொழுது மகாபலியிடத்திலே தானம் கிடைத்ததோ, சூரியன் பட்டவாறே மூங்கில் எப்படி சட்டென்று அது ஆகாசத்தளவும் ஓங்குமோ அதுபோல அவன் ஓங்கினான். அந்த சந்தோஷத்திலே அவனுடைய உடல் திருமேனி அப்படியே பெருத்து கொண்டே போய்விட்டது. அது வளர்ந்து கொண்டே போய்விட்டது. அது எங்கே போய்விட்டது என்னால், அது ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரை சீர் அவுணன் உள்ளத்து எண்மதியும் கடந்த அண்டமீது போகி இருவிசிம்பி நூடு போய் எழுந்து மேலே தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்னவந்தை என்று திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமாக பாடுகிறார். அப்படி அவனுடைய அந்த உலகத்தை எல்லாம் அளந்த பொழுது எவ்வளவு தூரம் பிரம்மாவனுடைய லோகம் தாண்டி அவனுடைய திருவடிகள் போய்கொண்டிருக்கிறது. அது ஓங்கி உலகளந்த உத்தமன். உத்தமன் என்னால் என்ன அர்த்தம்? இந்த மகாபலி இருக்கிறானே, அவன் இந்திரனுடைய ராஜ்யத்தை பிடுங்கி கொண்டான். அடுத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, அடுத்தவனை அழித்து தான் வாழ வேண்டும் என நினைக்கிறானே, அவன் அதமன். இந்திரன் என்ன பண்ணான்? யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, எனக்கு என்னுடைய ராஜ்யம் வேணும்னு பகவானையே யாச்சகனாக அனுப்பினானே, அவன் மத்தியமன். ஆனால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே, அவன் எப்படி என்னால் தனக்குண்டான பெருமைகளை எல்லாத்தையும் மறந்துவிட்டு எதையுமே பொருட்படுத்தாமல் தன்னுடைய பூமியை இந்த 3 லோகங்களை அளந்தானே எம்பெருமான். அந்த லோகங்கள் எல்லாம் யாருதுன்னால் எல்லா லோகங்களுமே எம்பெருமானுடையது தான். தன்னுடைய லோகத்தையே போய் இன்னொருத்தர்கிட்ட யாராவது தானமாக வாங்குவாளோ அதை எம்பெருமான் பண்ணினான். அவன் உத்தமன். தன்னை அழிய மாறியும் அடுத்தவர்களுக்கு காரியம் செய்கிறானே, அவன் உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அவனுடைய திருநாமத்தை பாடினால் என்ன நடக்கும்? நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால், அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடி நாம் நன்றாக இந்த பாவை நோன்பை அனுட்டித்தால் என்ன ஆகும் என்னால், தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நாடெல்லாம் நன்னா மழை பொழியும். அதுவும் எப்படி பெய்யும் என்னால் மும்மாரியாக பொழியும். மும்மாரி என்னால் என்ன அர்த்தம்? 9 நாள் வெயில், 1 நாள் மழை, மறுபடியும் 9 நாள் வெயில், 1 நாள் மழை, என்ன இப்படி 30 நாள், இப்படி 10 நாளாக பெய்யுமா? இது எப்படி இருக்கும் என்னால், நன்றாக வெயில் காயும் பொழுது நன்றாக அந்த செடி கொடியெல்லாம் நன்றாக வளரும். அதற்கு ஜலம் வேண்டுமே, அது 1 நாள் மழை, அது அப்படியே கிரமமாக வளர்ந்து விடும். அதுவும் நாடெல்லாம் பெய்ய வேண்டும், தீங்கின்னி பெய்ய வேண்டும். தீங்குன்னால்
ரொம்ப அதிகமாக மழை வந்தாலும் நமக்கு கஷ்டம், மழையே இல்லை என்னாலும் கஷ்டம். மிதமான மழை தான் நமக்கு சௌகரியம், அது தீங்கின்றி மழை. நாடெல்லாம் மழை என்னால் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் அதிகமாக பெஞ்சது, இன்னொரு இடத்துல பெய்யவில்லைன்னு இல்லாமல் எல்லா இடத்திலேயும் ஒரே மாதிரியாக பெய்ய வேண்டும். தீங்கில் நீ நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுவல. மழை வந்தால் என்ன ஆகும்? செந்நெற்பயிர்கள் எல்லாம் ஓங்கி வளரும். செந்நெற்பயிர்கள் எல்லாம் ஓங்கி வளர்ந்தால் உடுக்குள்ளே அந்த கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடும். அந்த ஜலத்திலே பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பா. இந்த குவளை மலர்களிலே என்ன ஆகும் என்னால் வண்டுகள் எல்லாம் சண்டையிடுகின்ற வண்டுகள் எல்லாம் அங்கே அந்த குவளை மலர்களிலே தேனை குடித்து அங்கே கண்படுப்பா என அப்படி இருக்கும். அதற்கு மேலே தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளபத்தி வாங்க. அடையர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? அந்த தயங்காமல் அங்கே புக்கு இருந்து இந்த மாடுகளுடைய காம்பை தொட்டவுடனே அது என்ன ஆகும்னால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். எத்தனை குடங்களை இவர்கள் வைத்தாலும் அத்தனை குடங்களையும் நிறைத்து விடுவாம் திருவாய்ப்பாடி பசுக்கள். அங்கே ஒரு நாள் கூட இன்றைக்கு பால் இல்லைன்ற குறையே கிடையாதாம். வேணுமென்னால் இந்த குறை இருக்கும், இன்னைக்கு பால் கறந்தது மாடு, என்னிடத்திலே குடம் இல்லை என்று குறை இருக்குமே தவிர நான் குடத்தை வைத்தேன் ஆனால் பால் மாடு கறக்கவில்லைன்னு ஒரு நாளும் அங்கே இல்லவே இல்லை. ஏனென்றால் அந்த மாடுகள் எல்லாம் ஏதோ புல்லும் தண்ணீரும் உண்டு வளரக்கூடிய பசுக்கள் என்று, எல்லாம் கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டு வளரக்கூடிய பசுக்கள், வள்ளல் பசுக்கள். கண்ணன் எப்படி வள்ளலோ அதே போல இந்த பசுக்களும் வள்ளல்கள். தீங்கின் வள்ளல் பெரும் பசுக்கள் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளவத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இதுதானே நாட்டுக்கு வேணும். அண்ணா மழை பொழிய வேண்டும், பயிர்கள் எல்லாம் வளர வேண்டும், பால் தயிர் முதலானவை கிடைக்க வேண்டும். இது கிடைத்தால் இதற்கு மேலே என்ன செல்வம் என்ன? இதுதான் நீங்காத செல்வம் நிறைந்து என்று. இப்படி நீங்காத செல்வமானது நிறைந்து நம்முடைய ஊருக்கு கிடைக்கும் என்று இந்த நோன்பை நோற்றால் அதிலே கிடைக்கக்கூடிய பலனை தெரிவித்தார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். திருக்கோவலூர் ஆயனார் திருவிக்கிரம பெருமாள் திவ்ய தேசம் 108 திவ்ய தேசங்களுக்குள்ளே நடுநாடு என்னொரு நாடு, அதிலே 2 திவ்ய தேசங்கள், அதிலே ஒரு திவ்ய தேசம்தான் திருக்கோவலூர். அங்கே போய் பெருமாளை சேவித்தால் அப்படியே திருவிக்கிரமன் அந்த காலத்திலே மகாபலியினுடைய தலை மீது திருவடியை வைத்து ஒரு காலாலே அவன் உலகத்தை எல்லாம் அளந்தான், ஆகாசத்தை அளந்தான், ஒரு காலாலே பூமியெல்லாம் அளந்தானே. அந்த சேவையிலே நாம் இன்றைக்கும் அவனை சேவிக்கலாம். திருக்கோவலூருக்கு என்ன பெருமை என்னால் முதலிலே திவ்ய பிரபந்தம் அவதரித்த திருத்தலம் திருக்கோவலூர். முதலாழ்வார்கள் மூவரும் கூடி அங்கே தானே வையன் தகலியா என்று முதல் பாசுரத்தை பொய்கையாழ்வார் பாடினார். அப்போ ஆண்டாளும் என்ன பண்ணுகிறாள் என்னால் முதலிலே ஒரு திவ்ய தேசத்தை பாட வேண்டும் என்னால் அந்த திருக்கோவலூரையே பாடுகிறாள். முதலிலே 2 திவ்ய தேசத்தை பாடிவிட்டாள். அது ரெண்டும் நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே இல்லை. பரமபதம் இது எங்கேயோ இருக்கிறது, திருப்பார்கடல் எங்கேயோ இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடியது 106 தானே. அந்த 106லே முதலிலே பாடல் அதாவது திவ்ய பிரபந்தம் அவதரித்தது திருக்கோவலூர். அதனால் முதலிலே ஆண்டாளும் அந்த திருக்கோவலூர் எம்பெருமானையே பாடிவிட்டாள். அங்கேயமன் திருமங்கையாழ்வார் அந்த ஊரினுடைய ஒரு வளப்பத்தை சொல்லும் பொழுது புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கவேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே என்று திருமங்கையாழ்வார் சொன்னார். ஆண்டாளும் இங்கே என்ன பண்ணாள்னா நீங்காத செல்வம் நிறைந்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளா என்று அந்த ஊரினுடைய வளத்தை ரொம்ப அழகாக ஆண்டாள் பாடியிருக்கிறாள் என்று நாம் அனுபவிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. ஆக 3வது பாசுரத்தால் ஆண்டாள் உணர்த்துகின்ற திவ்ய தேசம் அது திருக்கோவலூர் என்கிற அந்த திவ்ய தேசம். அங்கே எழுந்தொழிருக்கக்கூடிய திருவிக்கிரம பெருமாள் நாம் அதை ரொம்ப அழகாக அனுபவித்தோம். பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. 1-2 ஒற்றுமைகளை மட்டும் நாம் இப்பொழுது அனுபவித்தோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि।
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ गो